ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆன்சர் இன் டீட்டெயிலு 4 மார்க் கொஸ்டின். ஏற்கனவே 2 மார்க்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஃபஸ்ட் லெசனில். ஃபஸ்ட்டு டீட்டெயில் பார்க்குறோம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். நிலைமம்னா என்ன, அதோட வகைகள் மற்றும் எடுத்துக்காட்டுகள் கேட்டிருக்காங்க. சரி, இப்போது இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, வாட் ஆர் த டைப்ஸ். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியான் இருக்குது பார்த்தீங்களா, பேஜ் நம்பர் 2ல் types of inertia and example of inertia. இந்த ரெண்டு பேரா from here to here இது வரைக்கும் கொஸ்டின் எழுதுனா போதும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணால் நமக்கு வந்து ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இஃப் யூ ஹேவ் டைம், இப்போ எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் டைம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் இனர்ஷியா, நம்ம ஏற்கனவே 2 மார்க்ஸில் பார்த்தது தான் இது. வாட் இஸ் இனர்ஷியா அப்படின்றது டிஃபைன் இனர்ஷியான்னு ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாவில் என்ன பண்ணுறீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா அதுக்கு சிமிலர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு உண்டான இதான் ரெஸ்ட்டு. இந்த எக்ஸாம்பிளை அது கீழே எழுதுங்க. அண்ட் மோஷனுக்கு வந்து அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கு சரிங்களா. இதை வந்து அந்தந்த பாயிண்ட் எழுதும்போது அது கீழே எழுதுனீங்கன்னா இன்னும் வந்து ப்ரெசென்டபுளாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். தனித்தனியாக எழுதிடாதீங்க. சரி, இப்போ கேள்விக்குள்ளே வருவோம். டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். முதல்ல இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா ஓய்வு. அதாவது எல்லாத்துலேயுமே வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ்னால் வந்து எதிர்க்கும் பண்பு. இப்போ ஒரு பொருள், அதாவது ஏற்கனவே நம்ம 2 மார்க்ஸில் பார்த்த மாதிரி தான் இனர்ஷியானா ஒரு பொருளோ எனிதிங் எடுத்துக்கோங்க. ஒரு பொருள் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பொருள் இருக்குன்னா அது ஓய்வு நிலையில் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து ஒரு மோஷன், அதாவது இயக்க நிலையில் இருக்கும். அது அதோட பொசிஷனில் அதே பொசிஷனில் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா இப்போ ஒரு பொருள் இருக்குதுங்க. அந்த பொருள் வந்து இப்போ பால் இருக்குது, ஃபுட்பால் வந்து ஒரு கிரவுண்டில் இருக்குன்னா அந்த கிரவுண்டில் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. இன்னொருத்தர் எக்ஸ்டர்னலாக ஒருத்தர் வந்து கிக் பண்ணாத வரைக்கும் அது வந்து அந்த ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும் பார்த்தீங்களா. அதை வந்து அந்த ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து அது என்ன சேஞ்ச் ஆகும், ஒரு வந்து மோஷனுக்கு சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. அப்படி சேஞ்ச் ஆகாமல் அது தன்னை வந்து ரெஸ்ட் பொசிஷன்லேயே வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இதோட நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் கிவனில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, when you vigorously shake the branches of a tree, some of the leaves and fruits are detached and they fall down அப்படிங்காங்க. என்னன்னா ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை என்ன பண்ணுறீங்கன்னா வேகமாக குலுக்குறீங்க, அங்கேயும் இங்கேயும் ஆட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்டும் போது என்ன ஆகும்னா மரம் வந்து வாபுல் ஆகும், அங்கேயும் இங்கேயும் போகும். ஆனால் அதுலேருந்து விழக்கூடிய இலைகளோ ஃப்ரூட்ஸோ என்ன ஆகும்னா நேராக தான் வந்து விழும். அதை தான் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன தான் நம்ம வந்து அதை ஆட்டினாலும் அது அதே ரெஸ்ட் பொசிஷன், அதாவது இந்த ரெஸ்ட் பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே பொசிஷன்லேயே தான் அது இருக்க விரும்பும். அதனால தான் வந்து மரத்தை நம்ம என்ன தான் வந்து அதை ஆட்டினாலும் அது பழம் வந்து நேராக வந்து கீழே விழுது அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. அதே தான் இப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிகரில் இந்த காயின் இருக்குது, இந்த காயின் வந்து இந்த ஷீட் மேலே இருக்குது. நம்ம வந்து இந்த ஷீட்டை தள்ளின உடனே அந்த காயின் ஆக்சுவலாக வந்து இந்த ஷீட்டு கூட அந்த பக்கம் போயிருக்கணும்னா போகாமல் அது ரெஸ்ட் பொசிஷனில் ஆல்ரெடி இருந்ததுனால அதே ரெஸ்ட் பொசிஷனில் அது மெயின்டைன் ஆக விரும்பும். அதனால தான் வந்து அதுக்கு நமக்கு வந்து நேராக கீழே வந்து விழுது. புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. எந்த ஒரு பொருளுமே வந்து அது ரெஸ்ட் பொசிஷன்லையோ இல்லைனா அது மோஷன் பொசிஷனில் இருக்குது, அதை வந்து அதோட ஸ்டேட்லேருந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு கொடுத்தாலுமே அது வந்து அதே ரெஸ்ட் பொசிஷன்லையும் இல்லை மோஷனில் இருக்குன்னா அதே மோஷன் பொசிஷன்லையும் அது வந்து சேஞ்ச் ஆகாமல் அதே ஸ்டேட்லேயே இருக்கிறதுக்கு விரும்பும். அதுதான் வந்து மீன் பண்ணுறாங்க. சரிங்களா. சரி, இப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் பார்த்துட்டோம். இனர்ஷியா ஆஃப் மோஷனும் அதே தான். இந்த ஃபுல்லாக வாட்சிடலாம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யர் பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா. அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யர் பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன், அது மோஷன்லேருந்து சேஞ்ச் ஆகக்கூடிய அதுக்கு எதிர்க்கும் பண்பு தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதே மாதிரி இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், the resistance of your body changes direction, so direction of your motion is called inertia of direction. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு இந்த ட்ரீ எக்ஸாம்பிள் வரும். செகண்ட் ஒன்றுக்கு மோஷன்ஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா an athlete runs some
டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங். அதாவது ஒரு அத்லெட் வந்து லாங் ஜம்போ ஹை ஜம்போ இருக்குன்னா அவங்க வந்து சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 ஸ்டெப் பின்னாடி இருந்து ஓடி வந்து ஜம்ப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அது எதனாலன்னா பிகாஸ் இட் வில் ஹெல்ப் ஹிம் ஜம்ப் லாங்கர் அண்ட் ஹையர். அதாவது ரொம்ப தூரம் குதிக்கிறதுக்கும் ரொம்ப தூரம் வந்து அந்த மோஷன்லேயே இருக்கிறதுக்கும் அது உதவுது. அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் அத்லெட் ரன்ஸ் சம் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங் பிகாஸ் திஸ் வில் ஹெல்ப் ஹிம் ஜம்ப் லாங்கர் அண்ட் ஹையர். அதே மாதிரி இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா when you make a ஷார்ப் டர்ன், அதாவது ஒயில் டிரைவிங் ஏ கார். இப்போ காரில் போய்கிட்டு இருக்கோம் இல்லை பைக்கில் போய்கிட்டு இருக்கோம். என்ன ஆகும், டக்குன்னு நம்ம காரில் போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டிரைவிங் பொசிஷனில் இருப்போம். ஆனால் நம்ம கூட பேசஞ்சர் பொசிஷனில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுமே அதே டைரக்ஷனுக்கு லீன் ஆகுறாங்க பார்த்தீங்களா, அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அதே டைரக்ஷனில் தான் நம்ம போய்கிட்டே இருப்போம். when you make a sharp turn while driving a car you tend to lean sideways. இப்போ அதே பொசிஷனுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கார் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கார் போய்கிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு டேர்ன் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஆப்போசிட்டில் இந்த பக்கமாக நம்ம வந்து இந்த பக்கமாக சாய்வோம். பார்த்துருக்கீங்களா, இப்படி திரும்பும்போது நம்ம இந்த பக்கமாக சாய்வோம். ஏன்னா வந்து அதே பொசிஷனில் அது இருக்கிறதுக்கு விரும்பும். அதாவது ஒரு ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கீங்கன்னா அந்த ரெஸ்ட் பொசிஷன்லேயே வந்து அது மெயின்டைனாக இருக்கும். அந்த டைரக்ஷனை விட்டு அது விலகிறதுக்கு விரும்பாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம அந்த பொசிஷனுக்கு லீன் ஆகிறோம். இப்போ பைக்கில் போய்கிட்டு இருக்கீங்க, பின்னால் உட்காந்துருக்கோம், ஒருத்தன் ட்ரைவ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு சடனாக அவங்க ஆக்சிடென்ட் கொடுக்கும், நீங்கள் பின்னால் சாய்வீங்க. பார்த்துருக்கீங்களா, பின்னால் சாயும் போதும் அந்த கால் வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட்லேயே வந்து ஹோல்டாக்க விரும்பும். டக்குன்னு காலை தூக்கிறதுக்கு அது முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அதே பொசிஷனில் இருக்கிறதுக்கு கால் போகும். அதை தான் மீன் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், டைரக்ஷன்ஸ் அண்ட் மோஷன்ஸ். சரிங்களா. இதை எழுதுனா போதும். நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து அந்த டிஃபைன் வாட் இஸ் இனர்ஷியான்றது எழுதிருங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, ஒவ்வொரு டைப்ஸுக்கு கீழேயும் அந்த எக்ஸாம்பிள் செய்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த கொஸ்டினில் சந்திப்போம். நன்றி.